வணக்கம். ஆன்மீக செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் திருமலைக்கேணி முருகன் கோயிலில் ஈஷா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் உலக சாதனை பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3 வயது முதல் 25 வயதுள்ள 250 பெண்கள் காவடியுடன் கந்தனும் காவடியும் என்ற தலைப்பில் பக்தி பாடல்களுக்கு 6 நிமிடம் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை புரிந்தனர். நிகழ்ச்சியை ஈஷா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஏற்பாடு செய்திருந்தார். உலக சாதனை புரிந்த பெண்களுக்கு ஈஷா புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் அழகுலிங்கம் வழங்கி கௌரவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி அப்படின்ற முருகன் திருத்தலத்தில், அதாவது கீழ்பழனி என்று அழைக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் ஈஷா புக் ஆஃப் ரெக்கார்ட் மூலம் குழந்தைகள் கந்தனும் காவடியும் அப்படின்ற தலைப்பில் 3 வயதிலிருந்து 25 வயது வரை கூட அத்தனை பேரும் சேர்ந்து முருகனுக்கு காவடி ஆடி இந்த நடனத்தை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், திருப்பூர் இப்படி பல மாவட்டங்கள்ல இருந்து குழந்தைகள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை அழகாக சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈஷா புக்காரம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திருப்பத்தூர் தேவிகாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோயில் உள்ளது. கோயிலின் சிரசு திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாலாற்றங்கரையில் இருந்து அம்மன் சிரசு பூங்கரகம் புறப்பாடானது. ஊர்வலத்தில் பக்தர்கள் கோலாட்டமாடி மகிழ்ந்தனர். மேளதாளம் இசைக்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் கோயிலை அடைந்தது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து மனமுருகினர். ராணிப்பேட்டை அரக்கோணம் பெருமுச்சு கிராமத்தில் பழமையான வேம்புலி அம்மன் கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. மகா பூர்ணாகுதியுடன் யாகசாலை நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடும் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வேம்புலி அம்மன் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மனமுருகினர்.
108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து 13 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. தென்பெண்ணை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது. 9 கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேள தாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பேடு முத்துக்குமாரசாமி கோயிலில் புதிதாக அமைக்கப்பட்ட மணிமண்டபம் மற்றும் திருவிளக்கு மண்டபம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்து பல வகை காவடிகள் சுமந்து ஊர்வலமாக வந்து தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் பெரும்பேடு அடிகளார்கள் குழு தலைவர் அழகப்ப நாராயணன், குழு செயலாளர் ராஜி, அடியார் குழு மற்றும் கோயில் நிர்வாகிகள் பங்கேற்றனர்.